Welcome viewers, welcome students. This is direct on indirect speech, changing the interrogative sentences. In this video, we'll learn about the interrogative sentences in other than do verbs, which is be verb, have verb and modals. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப்ஸில் டூ வெர்ப் தவிர ஏன்னா ஏற்கனவே டூ வெர்ப் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து ஹேவ் வெர்ப், பி வெர்ப் அண்ட் மாடல்ஸ் சென்டென்ஸ் அதில் இருக்கிற வினா வாக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த வினா வாக்கியங்களை எப்படி நம்ம வந்து இன்டெக்டில் மாற்றணுன்றது பார்க்க போகிறோம். Direct in speech and indirect speech, interrogative sentences in verb type. In this verb type, two categories. Auxiliary verbல நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று do verbs, இன்னொன்று other than do verbs. Do verbs ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம be verbs, have verbs, modal verbs பார்க்க போகிறோம். Direct speech and indirect speech, interrogative sentences. verb typeல be verbs, have verb, modal verbs. இதில் direct speech ஓட ஸ்ட்ரக்சர் பாருங்க. Speaker reporting verb, listener, auxiliary verb, subject and main verb. இது ஸ்பீக்கர் ரிப்போர்ட்டிங் verb, லிசனர் அப்படின்றது வந்து ரிப்போர்ட்டிங் ஃபார்மாகவும், கொட்டேஷன் உள்ள இருக்கிற ஆக்சிலரி verb, சப்ஜெக்ட், மெயின் verb இது வந்து ரிப்போர்ட்டட் ஃபார்மாக எடுத்துக்கணும் நம்ம. இப்போ மாலுனி செட் டு மாதவ், வில் யூ கம்ப்ளீட் யுவர் ஒர்க். வில்னு ஆரம்பிச்சிருக்கு. வில் அப்படின்றது மாடல் verb. மாடல் verb ஆரம்பிச்சிருக்கு. அந்த வில் அப்படின்றது வந்து verb அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் யூ அப்படி சப்ஜெக்ட், கம்ப்ளீட் அப்படின்றது verb, யுவர் ஒர்க் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இதை நம்ம வந்து இன்டெக்டில் மாற்றும் பொழுது ஸ்பீக்கர் ரிப்போர்ட்டிங் verb, லிசனர், இஃப் ஆர் வெதர், இஃப் அல்லது வெதர் நம்ம வந்து கன்ஜெஷனை போடுறோம். அப்போது கன்ஜெஷன் அப்படின்னா இணைப்பு சொல் எதை இணைக்கிறோம், ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கிறோம். அப்போது நம்ம இந்த கன்ஜெஷன் பக்கம் ஒரு சப்ஜெக்ட் வரணும், ஆக்சிலரி verb வரும், மெயின் verb வரும். ஓகே, இப்போ பாருங்கள் மாடல் பாருங்கள். மாலுனி செட் டு மாதவ், மாலுனி செட் டு மாதவ் அப்படின்றது மாலுனி ஆஸ்க்டு மாதவ்னு மாற்றிக்கிறோம். இப்போ ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டட் ரெண்டு இணைக்கிறதுக்கு இஃப் அல்லது வெதர் போட்டுக்கிறோம். இங்கே யூ யாரை குறிக்குது அப்படின்னா யூ செகண்ட் பர்சன், லிசனரை குறிக்கும். அப்போ மாதவ் அப்படின்றத ஹீன் மாற்றிக்கிறோம். வில்லுடைய பாசன்ஸு உட்டு அப்படி மாற்றிக்கிறோம். ஏன் காரணம் என்ன, ரிப்போர்ட்டிங் verb பாசன்ஸ் இருக்கிறதுனால இந்த வில்லை பாசன்ஸாக மாற்றுறோம். கம்ப்ளீட் யுவர், யுவர் அப்படின்றது செகண்ட் பர்சன், லிசனரை குறிக்கும். அதனால் யுவர் அப்படின்றது மாதவ் அப்படின்றதுனால ஹிஸ்னு மாற்றிக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர், மாலுனி ஆஸ்க்டு மாதவ் இஃப் ஆர் வெதர் he would complete his work. ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல பி verbs பார்க்கலாம். அந்த பி verbs பாருங்க. ரம்யா says to him, are you happy, are you happy. ஆர் அப்படின்றது பி verb. இதில் டென்ஸ் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் பாருங்க. ரிப்போர்ட்டிங் வெர்பில் says to அப்படின்றது வந்து ப்ரெசன்ட் வெர்பாக இருக்குது. ஆர் அப்படின்றது ப்ரெசன்ட் வெர்பு. ரிப்போர்ட்டிங் வெர்ப் ப்ரெசன்ட் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், அந்த ப்ரெசன்ட்டும் அப்படியே போட்டுக்கலாம். ஆர் அப்படின்றது அப்படியே வரும். ஆர் அப்படியே வந்திருக்கா இல்லையே, ஹீ இஸ் ஹாப்பின்னு வந்திருக்கு, ஈஸ் வந்திருக்கு. எப்படி ஈஸ் வரும் அப்படின்னா யூ யாரை குறிக்கும், செகண்ட் பர்சன், லெசனை குறிக்கும். லெசனர் ஹிம்மாக இருக்குல்ல, ஹீன்னு மாற்றிக்கிறோம். அப்போ ஹீக்குரிய ஆக்சிலரி ஆர் வராது, ஈஸ் தான் வரும். ஸோ ஹீ இஸ் ஹாப்பி. அப்போ என்ன ஆன்சர் என்ன, ரம்யா ஆஸ் ஹிம் இஃப் ஹீ இஸ் ஹாப்பி. செகண்ட் பாருங்க, ஐ சே டு ரோஷினி, weren't you clever to choose this. இதில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வேர்ப் வந்து வேர் ஆரம்பிக்குது. இப்போ என்ன டென்ஷன் பாருங்க, ரிப்போர்ட்டிங் டென்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங் verb டென்ஸ் வந்து சே டு, ஸோ ஆஸ்க், சே டுன்றனால ஆஸ்க். பாஸ்ட் என்ன வந்திருக்கு, வேரண்ட் வந்திருக்கு. அந்த வேரண்ட் அப்படி நம்ம வந்து என்ன ரிப்போர்ட்டிங்கில் ப்ரெசென்ட் வரதுனால இந்த பாஸ்ட் டென்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஷி wasn't clever to choose that. வேரண்ட் என்னவா மாறும், wasn't. ஏன் wasn't மாறுது அப்படின்னா சப்ஜெக்ட் மாறுது. யூ என்னவா மாறும், யூ செகண்ட் பர்சன், லெசனை குறிக்கும், அதனால் ஷீன் மாறும். ஷீக்கு வேரண்ட் வராது, wasn't வரும். clever to choose this தட்டாக மாறும். அப்போ என்ன ஆன்சர் என்ன, ஐ ஆஸ்க் ரோஷினி whether she wasn't clever to choose that. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் பாருங்க. I said to her, are you ready to drive the car. ரிப்போர்ட்டிங் verb said பாஸ்ட் இருக்கு. ரிப்போர்ட்டட் verb கொட்டேஷன் verb வந்து ஆர் ப்ரெசன்ட் இருக்கு. அப்போது ரிப்போர்ட்டிங் verb எந்த டென்சில் இருக்கோ அதை அப்படி மாற்றுறோம், ஆருக்கு பாஸ்ட் வேர் போடுறோம். ஆனால் இங்கே வேர் வராது. ஏன் அப்படின்னா வெப் சப்ஜெக்ட் மாறுது.
சப்ஜெக்ட் யூ வந்து ஹெர்ரை குறிக்கலாம் ஷீயை மாத்திரம். ஷீக்கு என்ன செய்கிறோம்? வாஸ்ன்னு போடுறோம். அப்போ ஷி வாஸ் ரெடி டு டிரைவ் த கார். அப்போ என்ன ஆன்சர் என்ன? ஐ ஆஸ்க்டு ஹெர் வெதர் ஷி வாஸ் ரெடி டு டிரைவ் த கார். ஓகே. ஃபோர்த்து பாருங்க. வெற்றி செட் டு ஹெர் வேர் யூ டயர்டு எஸ்டர்டே. இப்போது ரிப்போர்ட்டிங் வெர்பு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே. செட்ன்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ரிப்போர்ட்டட் வெர்பும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போது ரெண்டும் பாஸ்ட் டென்ஸ் தான். ஹேர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடுறோம். அப்போ என்ன போடுவோம்? ஹேட் பீன் சேர்த்துறோம். ஓகே. வெற்றி ஆஸ்க்டு ஹெர் வெதர் ஷி ஹேட் பீன் டயர்டு த ப்ரீவியஸ் டே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ஹேவ் அப்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய வினா வாக்கியத்தை பார்ப்போம். வார்னன் சேஸ் டு ஹேவ் யூ அரைவ்டு ஹியர். ஹேவ் ஆரம்பிச்சிருக்கு. சேஸ் டு அப்படின்றது வந்து ரிப்போர்ட்டிங் ப்ரெசன்ட் வேர்ப் இருக்கனால ரிப்போர்ட்டில் இருக்க வேர்ப் அப்படி போட்டுக்கிறோம். அதாவது ப்ரெசன்ட் வேர்ப் போட்டுக்கிறோம். அப்போ சேஸ் டு ஆஸ்க்னு மாறும். ஹேவ் அப்படின்றது அது ப்ரெசன்ட் டென்ஸ் ஹேவ் அப்படியே போட்டுக்கிறோம். ஹேவ் அப்படியே வருமா அப்படின்னா சப்ஜெக்ட் மாறும்போது அதுவும் மாறிடும். யூ அப்படின்றது செகண்ட் பர்சன் ஹேரை குறிக்கலாம் ஷீன் மாறுது. ஷீக்கு ஹேவ் வராது. ஷீக்கு ஹேஸ் தான் வரும். ஷீனுடைய ப்ரெசன்ட் ஹேவ் வெர்ப் வந்து ஹேஸ். அப்போ ஷீ ஹேஸ் அரைவ்டு தேர். ஹியர் என்ன வருது? தேர். என்ன ஆன்சர் என்ன? வார்னன் ஆஸ்க்ஸ் ஹேர் இஃப் ஷி ஹேஸ் அரைவ்டு தேர். செகண்ட் பாருங்க. அகிலா சேஸ் டு மீ ஹேட் யூ பிளேம்டு மீ. இப்போ இங்கே என்ன அப்படின்னா சேஸ் டு அப்படின்றது ப்ரெசன்ட் வெர்பு, ஹேட் பாஸ்ட் வெர்பு. ஸோ பாஸ்ட் அப்படியே போட்டுக்கிறோம். ஏன்னா ப்ரெசன்ட் இருக்கும்போது பாஸ்ட் அப்படியே போட்டுக்கலாம். அப்போது சேஸ் டு ஆஸ்க்ஸ் மாறும். ஹேட் அப்படியே வரும். யூ வந்து மீயை குறிக்கிறதுனால ஐன்னு மாறும். அப்போ என்ன ஆன்சர் என்ன? அகிலா ஆஸ்க்ஸ் மீ வெதர் ஐ ஹேட் பிளேம்டு ஹெர். மீ ஏன் ஹெர்ராக மாறுது? மீ ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்பீக்கரை குறிக்கும், ஸ்பீக்கர் அகிலா. அதனால் மீனுடைய அப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஹெர்ன்னு மாற்றிக்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஹேவ் அப்ஸில் நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள். ஐ செட் டு ஹெர் ஹேசன்ட் ஹி ஹெல்ப்டு யூ. ஹேசன்ட் அப்படின்றது ப்ரெசன்ட் ஹேவ் வெர்பு, நெகட்டிவ் ஃபார்ம். இங்கே செட்ன்றது வந்து பாஸ்ட் வெர்பு, ப்ரெசன்ட் வெர்பு வந்து ஹேசன்ட். ஸோ அதை பாஸ்ட்டை மாற்றிக்கிறோம். ஹேசன்ட் ஹேரண்ட்டை மாற்றிக்கிறோம். ஹீ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹீன்றது ஃபர்ஸ்ட் பர்சனும் இல்லை செகண்ட் பர்சனும் இல்லை, அதில் சேஞ்ச் ஆகாது. அப்போ என்ன ஆன்சர்? ஐ ஆஸ்க்டு ஹெர் வெதர் ஹி ஹேடன்ட் ஹெல்ப்டு ஹெர். அந்த யூ ஹெர்ராக மாறுது. யூ செகண்ட் பர்சன், லிசனர் ஹேராக இருக்கிற ஹேர் போட்டுக்கிறோம் அப்படியே. ஃபோர்த் பாருங்கள். வருண் செட் டு ஹேர் ஹேட் யூ மிஸ்டேக்கன் மீ. ஹேட் வந்துருக்கா ஹேட் அப்படியே போட்டுக்கிறோம். ஏன்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படியே வந்துடுது, அதிலே வந்துடுது. அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்ட் வெர்பு செட் டு ஆஸ்க்டு ஹேட் அப்படியே போட்டுக்கிறோம். பாருங்கள் அப்போ எப்படி மாறும்? வருண் ஆஸ்க்டு ஹேர் வெதர் ஷீ ஹேட் மிஸ்டேக்கன் ஹிம். யூ வந்து ஷீயை குறிக்குது, அதாவது ஹேரை குறிக்குது. மீ வந்து ஸ்பீக்கர் வருணை குறிக்குது. அதனால் மீனுடைய அப்ஜெக்டிவ் டைப் வருணுக்கு ஹிம்னு மாற்றிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மாடல்ஸ் வெர்ப் பார்ப்போம். அனு சேஸ் டு ஹிம் வில் யூ மீட் மீ. அதில் வில்ன்றது மாடல் வெர்பு, அது ப்ரெசன்ட் மாடல் வெர்பு. அப்போ ரிப்போர்ட்டிங் வெர்பு சேஸ் வந்து அதுவும் ப்ரெசன்ட் வெர்பு. அப்போ நம்ம ப்ரெசன்ட் வெர்பு அப்படியே போட்டுக்கிறோம். சேஸ் டு வந்து ஆஸ்கஸ் அப்படியே போட்டுக்கிறோம், வில் அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆன்சர் என்ன? அனு ஆஸ்கஸ் ஹிம் வெதர் ஹீ வில் மீட் ஹெர். ஹீ வில் மீட் ஹெர். ஹீ அப்படின்றது எப்படி வரும்? யூ யார் குறிக்குது பாருங்கள். அதே போல் மீ ஹிம் ஹெராக மாறுது. மீ யார் குறிக்குதுன்னு பாருங்கள். அப்போது ஹேர் போட்டுக்கிறோம். இது நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்துட்ருக்கோம். பிகினிங்லேருந்தே நம்ம வந்து ப்ரொனவுன் சேஞ்ச் பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இப்போ மீண்டும் சொல்கிறேன். யூ செகண்ட் பர்சன், லிசரை குறிக்கும். ஹிம் அப்போ வந்து ஹீன் மாறும். மீ ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்பீக்கரை குறிக்கும். அதனால் ஹேர்னு மாற்றுறோம். செகண்ட் பாருங்கள். இனியா சேஸ் டு ஹிம் வுட் யூ கிவ் மீ த புக். இங்கே வுட்ன்றது பாஸ்ட்டு மாடல் வெர்பு, சேஸ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால் அப்படியே வரும், இந்த சேஞ்ச் ஆகாது. அப்போ சேஸ் டு ஆஸ்கஸ் மாறும், வுட் அப்படியே வரும். அப்போது இனியா asks him whether he would give her the book. He would give her the book. You he மாறும், me her மாறும். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க. I said to her, can't you forgive me? கான்ட்ன்றது ப்ரெசன்ட் வெர்பு, செட்ன்றது பாஸ்ட் வெர்பு. அப்போ கான்ட் நம்ம பாஸ்ட் தான் மாற்றிக்கலாம். நம்ம கான்ட்டுக்கு குடின்ட். செட் டு ஆஸ்க்னு மாறும், கான்ட் குடின்ட் மாறும். அப்போ என்ன ஆன்சர்? ஐ ஆஸ்க்டு ஹர் வெதர் ஷீ குடின்ட் ஃபர்கிவ் மீ. அந்த மீ அப்படியே வரும். ஏன்னா மீ ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்பீக்கரை குறிக்கும். ஸ்பீக்கர் ஐயா இருக்கிறதுனால அப்படியே வரும்.
அப்போ ஐ ஆஸ்க்டு ஹர் வெதர் ஷீ குடின்ட் ஃபர்கிவ் மீ. ஃபோர்த்து பாருங்க, ஷீ ஷெட் டு மீ would I pay you. வுட்ன்ற வேர்டு வந்து பாசன்ஸில் இருக்குது, செட்டும் பாசன்ஸில் இருக்குது. பட் இங்கே ஹேட் வராது, ஹேட் ஹேவ் எதுவும் வராது, அப்படியே வரும் அது. அப்போது என்ன வரும், ஷீ ஆஸ்க்டு மீ இஃப் ஷீ வுட் பே மீ. யூ என்ன வரும், யாரு குறியுது, யூ வந்து சென் பர்சன், லெசன் மீயை குறியுது, மீ அப்படியே போட்டுக்கிறோம். ஓகே, ஆன்சர் என்ன, ஷீ ஆஸ்க்டு மீ வெதர் ஷீ வுட் பே மீ. ஸ்டூடெண்ட்ஸ், சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். நம்பர் 1, ஷீ செட் டு ஹிம் வில் தே அரைவ் டுமாரோ. செட்டு பாசன்ஸு, வில் ப்ரெசன்டென்ஸு, வில்ல விட்வா மாற்றிக்கிறோம் இல்லையா. ஷி ஆஸ்க்டு ஹிம் இஃப் தே வுட் அரைவ் த நெக்ஸ்ட் டே. தே வந்து என்ன பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனா பாருங்கள். ரிப்போர்ட்டட் அதில் இருக்கிற டைரக்ட் ஸ்பீச்சில் தே வந்து இருக்குது. தே ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனா, ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை செகண்ட் பர்சன் இல்லை, அதனால் அப்படியே போட்டுக்கலாம். என்ன அப்படின்னா வில் தே அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இஃப் பக்கம் சப்ஜெக்ட் தான் வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இஃப் வந்து கன்ஜெக்ஷன் பக்கம் என்ன வரும், கண்டிப்பாக கன்ஜெக்ஷன் பக்கம் சப்ஜெக்ட் தான் வரும். என்ன சப்ஜெக்ட்டு, தே, வில் வந்து பாசன்ஸு, வுட்டு, அரைவ் த நெக்ஸ்ட் டே. ஏன் நெக்ஸ்ட் டே வருது, டுமாரோ த நெக்ஸ்ட் டே மாற்றிக்கலாம். கன்ஜெக்ஷன் வந்து இஃப் ஆர் வெதர், வெதர் போடலாம், இஃபும் போடலாம். ப்ரனவுன் தே அப்படியே வரும், டென்ஸ் வில் வுட்டாக மாற்றிக்கிறோம், பஞ்சுவேஷன் ரிமூவ் பண்ணிடுறோம், அட்வர்ப் வந்து டுமாரோ அப்படின்றத நெக்ஸ்ட் டேன்னு மாற்றிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் பாருங்கள், பீப்புள் செட் டு மீ வேர் தே இன்வைட்டிங் யூ. இது வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. என்னிட்ட மாற்றும் பொழுது செட்ன்றது பாசன்ஸு, அங்கே வேர்ன்றதும் பாசன்ஸ், ரெண்டும் பாசன்ஸ் இருந்தது அப்படின்னா பாச பெர்ஃபெக்டன்ஸாக மாற்றலாம். பீப்புள் ஆஸ்க்டு மீ வெதர் தே ஹேட் பின் இன்வைட்டிங் மீ. இப்போ கன்ஜெக்ஷன் இஃப் ஆர் வெதர் போடுறோம், ப்ரனவுன் தே சேஞ்ச் ஆகாது, ஆனால் யூ என்னவா மாறும், மீன் மாறும். டென்ஸ் வேர் வந்து ஹேட் பின் மாறும், பஞ்சுவேஷன் ரிமூவ் பண்ணிடுறோம். இங்கே அட்வர்ப் எதுவும் கொடுக்கல. ஓகே, தேர்ட் பாருங்கள், த டீச்சர் செட் பாய்ஸ் ஹேவ் ப்ராக்டிஸ்டு ஃபார் த எக்ஸாம். பாய்ஸ் ஹேவ் யூ ப்ராக்டிஸ்டு ஃபார் த எக்ஸாம். டீச்சர்ஸ் பாய்ஸ்ன்னு கூப்பிட்றதுனால அந்த பாய்ஸ்ன்றது லெசனாக மாறி போயிடும். டீச்சர் ஆஸ்க் த பாய்ஸ் இஃப் கன்ஜெக்ஷன் தே ஏன் வரும் அப்படின்னா யூ யார் குறிக்குது, லிசனர், யார் பாய்ஸ், அதனால் தேன்னு போடுறோம். ஹேட் ப்ராக்டிஸ்டு ஃபார் த எக்ஸாம், ஏன் ஹேட் போடுறோம், ஹேவ் உடைய பாசன்ஸு ஹேட், ஏன் பாசன்ஸ் போடுறோம், செட்டு வந்து ரிப்போர்ட்டிங் ஒரு பாசன்ஸில் இருக்குது, அதனால் ஹேவ் ஹேடாக மாற்றிக்கிறோம். இஃப் தே ஹேட் ப்ராக்டிஸ் ஃபார் த எக்ஸாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒரு 6 என்எஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இஸ் இட் மை பென் செட் வேலன். இங்கே லெசர் கொடுக்கல, வேலன் ஆஸ்க்டு வெதர் இட் இஸ் ஹிஸ் பென். இஸ் இட் என்ன வரும், இட் இஸ், ஏன் இட் அப்படி வருது, இட்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சனும் இல்லை செகண்ட் பர்சனும் இல்லை, இட் அப்படி போடலாம். ஓகேவா, அப்போது அந்த ஈஸ் என்ன வரும், ஈஸ் வாசன் வரும். ஏன் வாசன் வரும், செட்டு வந்து பாசன்ஸ், செட்டு வந்து பாசன்ஸ். அப்போ வேலன் ஆஸ்க்டு வெதர் இட் வாஸ் ஹிஸ் பென், இட் வாஸ் மை ஹிஸ்ன்னு மாறுது. மை வந்து ஸ்பீக்கரை குறிக்கும், வேலன் குறிக்கிறதுனால ஈஸ்ன்றது வாசம் மாறி மைன்றது ஹிஸ்ஸாக மாறும். வேலன் ஆஸ்க்டு வெதர் இட் வாஸ் ஹிஸ் பென். செகண்ட் பாருங்கள், வரேஷ் செட் டு மீ வில் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் டெல்லி. வரேஷ் ஆஸ்க்டு மீ, இஃப் போட்டுக்கிறோம், வில் யூ அப்படின்றத ஐ வுட்னு மாற்றிக்கிறோம், ரிட்டர்ன் ஃப்ரம் டெல்லி. ஓகே, எப்பவுமே வந்து சப்ஜெக்ட்டு முன்னாடி வரும், ஏன் கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால. வரேஷ் ஆஸ்க்டு மீ இஃப் ஐ வுட், இவ்வளோ ஏன் வுட்டாக மாறுது, ரிப்போர்ட்டிங் ஒரு பாசன்ஸ் இருக்கிறதுனால வுட்டாக மாறுது, ரிட்டர்ன் ஃப்ரம் டெல்லி. 6 பாருங்க, won't you get on with your work said my father to me. My father to me, my father asked me if I wouldn't. won't அப்படின்றது will not அர்த்தம், won't அப்படின்றது will not அர்த்தம், அது wouldn't would not மாறும். get on with my work. ஓகே, யுவர் யாரை குறிக்குது, செகண்ட் பர்சன், லெசர் மீ மையா மாறும். 7th பாருங்க, கேன் யூ ஃபைண்ட் மை ஹவுஸ் ஜனனி செட் டு ஹிம். கேன் யூ செட்ன்றது பாசன்ஸு, கேன் பாசன்ஸு குட்டாக மாறும். ஜனனி ஆஸ்க்டு ஹிம் வெதர் ஹீ குட் ஃபைண்ட் ஹர் ஹவுஸ். ஓகே, யூ அப்படின்றது லிசனர், ஹிம் அப்போ ஹியா மாற்றிக்கிறோம், மைன்றது ஸ்பீக்கர் ஜனனி, அப்போ ஹெர்னு மாற்றிக்கிறோம். ஜனனி ஆஸ்க்டு ஹிம் வெதர் ஹீ வுட் ஃபைண்ட் ஹர் ஹவுஸ். 8th பாருங்க, ஜோதி சேஸ் டு ஹிம் இஸ் திஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ். ஜோதி ஆஸ்க்ஸ் ஹிம் வெதர் தட் வாஸ் ஹீஸ். இங்கே தட்டு அப்போ ஈஸ் என்னவா இருக்குது, ஈஸ் வந்து வாசா மாறாது. ஓகே, வாஸ் வருமா, வர என்ன காரணையா வராது, இங்கே சேஸ் இருக்கு இல்லையா, சேஸ் என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு. அப்போது அங்கே என்ன டென்ஸ் இருக்கோ அப்படியே போட்டுக்கிறோம். அங்கே என்ன டென்ஸ் இருக்குது, ஈஸ் இருக்கா, ஈஸ் அப்படி போட்டுக்கிறோம். அப்போ தட் ஈஸ் வரும், தட் வாஸ் வராது. அப்போ ஜோதி ஆஸ்க்ஸ் ஹிம் வெதர் தட் இஸ் ஹீஸ் நேட்டிவ் பிளேஸ்.
That is active place. Malar said to Kavya, has he demanded more? Asked பாரு வந்திருக்கு இல்லையா? said asked நம்ம வரும், past tense, has past tense had வரும். மலர் asked Kavya if he had demanded more. he எப்படி மாறும்? he என்ன மாறுதா பாருங்க, இல்லை. என்ன காரணம்? இது ஃபர்ஸ்ட் பர்சன் இல்லை, செகண்ட் பர்சன் இல்லை, அப்படி மாறும். ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர் என்ன? மலர் asked Kavya if he had demanded more. Okay, thank you.